லேவியராகமம் 13:15 தோல் நோய்கள் மற்றும் உடலின் அசுத்தம் பற்றி பேசுவதால் சிலருக்கு அறிமுகமற்றதாக தோன்றலாம். இந்த அதிகாரங்களின் மையம் அவமானம் அல்ல, அது பாதுகாப்பு, ஒழுங்கு மற்றும் மீட்பு. கடவுள் இஸ்ரவேலரை பாலைவன கூடார முகாமில் அருகருகே வாழும்படி கற்பிக்கிறார், ஆரோக்கியம், தூய்மை மற்றும் மரியாதையுடன். ஒருவர் அசுத்தமான நிலைக்குச் சென்றால் மீண்டும் சுத்தமாகி சமூகத்திற்குள் திரும்ப ஒரு தெளிவான வழி இருப்பதையும் அவர் கற்பிக்கிறார். இந்த அதிகாரங்கள் 2 விஷயங்களை பிரிக்க உதவுகின்றன. அசுத்தம் என்பது கெட்டவர் என்பதல்ல, இதில் பலவற்றும் நோய், சுகாதாரம் மற்றும் உடலின் இயல்பான செயல்முறைகள், மரணமுள்ள வாழ்க்கையின் உண்மை நிலைகள் பற்றி. ஆண்டவர் ஒரு முறையை வழங்குகிறார், நோய் பரவாமல் முகாமை பாதுகாக்கவும் குழப்பம் வராமல் செய்யவும். மேலும் மக்கள் நிரந்தரமாக வெளியே தங்கி விடாதபடி திரும்பும் வழியையும் அவர் தருகிறார். இங்கு ஆசாரியரின் பங்கு சமூகத்தின் ஆரோக்கியமும் வழிபாடும் குறித்த ஒரு வழிகாட்டி போல உள்ளது. பரிசோதித்து, அடையாளம் கண்டு, பாதுகாப்பிற்கான எல்லைகளை அமைத்து, குணமானபின் அந்த நபரை மீண்டும் சேர உதவுதல். நோக்கம் முழுமே ஒருவரை பாதுகாக்கவும் சமூகத்தையும் பாதுகாக்கவும். இன்றைய காலத்திற்கான ஒரு வலுவான கொள்கை, பரிசுத்தம் என்பது உடல், வீடு மற்றும் சமூக வாழ்வை பராமரிப்பதையும் உள்ளடக்குகிறது. சுத்தமான வாழ்வு ஆன்மீகம்தான், அதே நேரம் அது நடைமுறையும். இந்த அதிகாரங்கள் இரக்கத்தையும் கற்பிக்கின்றன, நோயுற்றவர்களையோ போராடுபவர்களையோ வெறுப்புடன் அல்ல, மரியாதையுடன் நடத்த வேண்டும். நீங்கள் படிக்கும்போது இந்த படிநிலையை கவனிக்கவும். ஆரோக்கியமல்லாதது அல்லது அசுத்தமானதை அறிதல். பாதுகாப்பிற்காக பிரித்தல், தண்டனை அல்ல. பொறுமையுடன் காத்திருந்து கவனித்தல். தயாரான போது கழுவி மீட்டெடுப்பது. வழிபாடுக்கும் சமூக வாழ்வுக்கும் மீண்டும் திரும்புதல். 1. லேவியராகமம் 13 ஆசாரியர் ஒரு தோல் நிலையை பரிசோதிப்பதுடன் தொடங்குகிறது. முக்கிய கொள்கை, நேர்மையான மதிப்பீடு. அருகருகே உள்ள முகாமில் சிறிய பிரச்சினை கவனிக்கப்படவில்லை என்றால் பெரியதாக ஆகலாம். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு பிரச்சினைகளை மறைக்க வேண்டாம் என்றும் பயந்து பதற வேண்டாம் என்றும் கற்பிக்கிறார். கவனமாக பரிசோதித்து ஞானமாக செயல்படுங்கள். இது பரிசுத்தம், தெளிவையும் திறந்த மனதையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. உடலாகவோ ஆன்மீகமாகவோ ஏதாவது தவறு இருந்தால் எல்லாம் சரி என்று நடிக்க வேண்டாம். காரணங்களால் மூடிக்கொள்ள வேண்டாம். புரிந்து குணமடையும்படி அதை ஒளிக்குள் கொண்டு வாருங்கள். ஆசாரியரின் பரிசோதனை அமைதியான தலைமையையும் காட்டுகிறது. ஆசாரியர் ஒருவரை வெட்கப்பட வைக்க காரணம் தேடும் நீதிபதி அல்ல, சமூகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அந்த நபருக்கு தெளிவான வழியை காட்டவும் உதவும் வழிகாட்டி அவர். இப்படியான தலைமை நம்பிக்கையை உருவாக்குகிறது. இன்றைய பயன்பாடு, நமக்கெல்லாம் பரிசோதனை நேரங்கள் தேவை. உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வருகிற பிரச்சினை இருந்தால், கோபம், இரகசிய பழக்கங்கள், தொடர்ச்சியான எதிர்மறை மனநிலை அல்லது ஆரோக்கியமற்ற தாக்கங்கள், பதில் மறுப்பு அல்ல, பதில் நேர்மையான மதிப்பீடும் ஞானமான நடவடிக்கைகளும். சில நேரங்களில் நம்பகமான தலைவர்கள், நிபுணர்கள் அல்லது அன்புக்குரியவர்கள் ஆலோசனை தேவையாகும். சில நேரங்களில் எல்லைகளை அமைத்து ஆரம்பத்திலேயே உதவி பெற வேண்டும். இந்த அதிகாரம் ஆண்டவர் சமூகத்தை கவனிக்கிறார் என்பதையும் கற்பிக்கிறது. கடவுளின் சட்டங்கள் அருகருகே வாழும் குடும்பங்களை பாதுகாக்கின்றன. உடன்படிக்கை மக்கள் வதந்தி அல்லது பயம் கொண்டு அல்ல, சத்தியமும் இரக்கமும் கொண்டு பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள். தனிப்பட்ட கேள்வி, வெட்கம் அல்லது பயம் காரணமாக நான் எதை மறைத்து வைத்திருக்கிறேன்? நேர்மையான பரிசோதனை குணமடைவதன் ஆரம்பம். 2. லேவியராகமம் 13 மேலும் பல உதாரணங்களையும் வழிகாட்டுதல்களையும் தருகிறது. சில நேரங்களில் ஒருவர் ஒரு காலத்திற்கு முகாமை விட்டு தனியாக இருக்க வேண்டும் என்பதும் அதில் அடங்கும். மையக் கருத்து, பாதுகாப்பிற்கான எல்லைகள். இந்த பிரிவு ஒருவரை மதிப்பில்லாதவராக நடத்துவதற்காக அல்ல, அது பரவலை தடுக்கவும் அடர்ந்த சமூகத்தில் பலவீனமானவர்களை பாதுகாக்கவும். எல்லைகள் அன்பின் ஒரு வடிவம். நோயுற்றவர் சாதாரணமாக நடிக்க வேண்டும் என்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார், மற்றவர்களும் பாதிப்பில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறார்கள். இந்த அதிகாரம் ஆரோக்கியம் முக்கியம் என்றும்
பொறுப்பான பிரிவு சில சமயம் தேவை என்றும் கற்பிக்கிறது. இன்றைய பயன்பாடு: எல்லைகள் இன்னும் சமூக வாழ்வை பாதுகாக்கின்றன. ஒருவர் நோயுற்றால் ஓய்வு எடுத்து குணமடைந்து நோய் பரவாமல் இருப்பது ஞானம். ஒருவரின் நடத்தை பாதிப்பை ஏற்படுத்தினால் எல்லைகள் குடும்பங்களையும் உறவுகளையும் பாதுகாக்கும். ஒரு பழக்கம் தீங்கு தருமானால் எல்லைகள் இதயத்தை பாதுகாக்கும். இது ஆன்மீக வாழ்க்கையையும் கற்பிக்கிறது. சில சமயம் குணமடைய இடம் தேவை. ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்பவர்கள் பல நேரங்களில் ஒரு படி பின்னால் என்ற காலத்தை தேவைப்படுத்துவார்கள். குறைந்த சத்தம், அதிக சிந்தனை, அதிக ஜெபம், அதிக கட்டமைப்பு. எல்லைகள் நிராகரிப்பு அல்ல, அது மீட்பு. முக்கியமாக இஸ்ரவேலுக்கு திரும்பும் வழி உள்ளது. பிரிவு நிரந்தரம் அல்ல, சட்டங்களில் மீண்டும் பரிசோதனை மற்றும் மீட்பு உள்ளது. இது நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். தனிப்பட்ட கேள்வி: இப்போது என் வீடும் என் ஆன்மாவும் பாதுகாப்பாக இருக்க எந்த எல்லை உதவும்? அது ஊடக எல்லையாகவோ, தூக்க எல்லையாகவோ, நட்பு எல்லையாகவோ, பேச்சு எல்லையாகவோ இருக்கலாம். ஆரோக்கியமான எல்லைகள் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்கும். 3. லேவியராகமம் 13 உடைகள் மற்றும் வீட்டுப் பொருட்களில் நோய் அல்லது மாசுபாடு இருக்கக்கூடியவற்றைப் பற்றிய வழிமுறைகளுடன் முடிகிறது. கொள்கை: பரிசுத்தம் தினசரி வாழ்க்கைக்குள் வர வேண்டும். கடவுள் வழிபாட்டு சடங்குகளில் மட்டும் ஆர்வம் கொள்வதில்லை. அவர் சுத்தமான வீடு, சுத்தமான ஆடை மற்றும் பாதுகாப்பான சமூக வாழ்விலும் ஆர்வம் கொள்கிறார். இது இஸ்ரவேலுக்கு பரிசுத்தமான வாழ்வு பொறுப்பான வாழ்வையும் உட்படுத்துகிறது என்று கற்பிக்கிறது. பாலைவன முகாமில் உடையும் துணியும் மதிப்புடையவை. ஆனால் ஏதாவது தீங்கு தருமானால் அதை ஞானமாக கையாள வேண்டும். ஆண்டவர் வசதியை விட ஆரோக்கியத்தை, மறுப்பை விட பாதுகாப்பை தேர்வு செய்ய கற்பிக்கிறார். இன்றைய பயன்பாடு: இது நம் வீடுகளின் சுத்தம் மற்றும் ஒழுங்குடன் இயல்பாக இணைகிறது. சுத்தம் மட்டும் ஒருவரை நீதிமானாக்காது, ஆனால் சுத்தமான சூழல் அமைதியை ஆதரித்து, மன அழுத்தத்தை குறைத்து, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஆண்டவர் ஞானத்துடன் வாழும் மக்களை உருவாக்குகிறார். இதில் ஆழ்ந்த ஆன்மீக உவமைவும் உள்ளது. நீங்கள் அணியும் விஷயங்கள் முக்கியம். உடை தாக்கங்களையும் அடையாளத்தையும் குறிக்கலாம். உங்கள் ஆவி நோயுற்றதாக ஆகும்படி நீங்கள் அருகில் வைத்திருக்கும் ஏதாவது இருந்தால், பழக்கங்கள், பொழுதுபோக்கு, பேச்சுமுறை, அது சுத்தம் செய்யப்பட வேண்டும் அல்லது அகற்றப்பட வேண்டும். லேவியராகமம் பிரச்சினைகளை ஆரம்பத்திலேயே கையாள வேண்டும் என்றும் கற்பிக்கிறது. சிறிய மாசுபாட்டை கவனிக்கவில்லை என்றால் அது பரவுகிறது. இந்த கொள்கை உடலிலும் ஆன்மாவிலும் உண்மை. சிறிய மனக்கசப்பு பரவுகிறது. சிறிய போய் பரவுகிறது. சிறிய சமரசம் பரவுகிறது. விரைவான சுத்தம் பெரிய சேதத்தை தடுக்கிறது. தனிப்பட்ட கேள்வி: என் தினசரி வாழ்க்கையில் எதை சுத்தம் செய்யவோ அகற்றவோ வேண்டும்? அப்படி செய்தால் என் வீட்டில் அதிக அமைதி இருக்கும், என் ஆவியம் லேசாக இருக்கும். பரிசுத்தம் பல நேரங்களில் சாதாரணமான சிறிய தேர்வுகளால் வளர்க்கிறது. 4. லேவியராகமம் 14 மீட்புடன் தொடங்குகிறது. ஒருவர் குணமடைந்த பிறகு அவர் பரிசோதிக்கப்பட்டு திரும்பும் செயல்முறையில் வழிநடத்தப்படுகிறார். இந்த படிநிலை நம்பிக்கையுடனானது. யாரும் நிரந்தரமாக தனியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. சமூக வழிபாட்டிற்கும் தினசரி வாழ்க்கைக்கும் திரும்ப தெளிவான வழி உள்ளது. முக்கிய நடவடிக்கைகள்: பரிசோதனை, கழுவுதல் மற்றும் முழுமையாக திரும்பும் முன் சில காலம் காத்திருத்தல். அர்த்தம் எளிது. மீட்பு திட்டமிட்டு நடக்கிறது. குணமடைதல் மதிக்கப்படுகிறது. சுத்தம் கவனமாக மீட்டெடுக்கப்படுகிறது. இது முகாமையும் பாதுகாக்கிறது, அந்த நபரையும் பாதுகாக்கிறது, அவர் பாதுகாப்பாக மீண்டும் சேர முடியும் என்ற நம்பிக்கையையும் தருகிறது. இன்றைய பயன்பாடு: இது மனந்திரும்புதலும் மீட்பும் பற்றிய ஒரு வலுவான படம். ஒருவர் போராடும்போது, உடலாக, உணர்ச்சியாக அல்லது ஆன்மீகமாக, திரும்ப ஒரு செயல்முறை தேவைப்படும். உடனடி அல்ல, அழுத்தம் அல்ல, வழிநடத்தப்பட்டதும் உண்மையானதும். நேர்மை, சுத்தம் மற்றும் ஆதரவு கட்டமைப்பு சேரும்போது மீட்பு உறுதியாகும். இந்த அதிகாரம் குணமடைதலை கொண்டாட வேண்டும் என்றும் கற்பிக்கிறது. மீட்கப்பட்டவர்களை சமூகம் வரவேற்க வேண்டும், நிரந்தர வெளிப்புறவர்களாக நடத்தக்கூடாது.
கடவுள் மற்றவர்களை மீண்டும் கொண்டு வர தெரிந்த மக்களை உருவாக்குகிறார். கேள்வி: இப்போது யாருக்கு திரும்பும் வழி தேவை? எனக்கா? நான் நேசிக்கும் ஒருவருக்கா? மீட்பு பல நேரங்களில் ஒரு படியுடன் தொடங்குகிறது. அணுகுங்கள், கழுவுங்கள், சரிசெய்யுங்கள், திரும்புங்கள். 5. லேவியராகமம் 14 மீட்பு செயல்முறையில் பலி காணிக்கைகளும் உள்ளன என்று காட்டுகிறது. மேலும் வளங்கள் குறைவானவர்களுக்காக ஆண்டவர் விருப்பங்களையும் வழங்குகிறார். கொள்கை: இரக்கமும் சேர்த்துக் கொள்ளுதலும். குணமடைதலும் வழிபாட்டிற்கு திரும்புதலும் பணக்காரருக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் திரும்ப வழி இருக்கும்படி கடவுள் ஏற்பாடு செய்கிறார். இது உடன்படிக்கை வாழ்வியல் ஒரு முக்கிய உண்மையை கற்பிக்கிறது. பரிசுத்தமும் இரக்கமும் ஒன்றாக செயல்படுகின்றன. தரநிலைகள் சமூகத்தை பாதுகாக்கும், இரக்கம் கதவை திறந்தே வைத்திருக்கும். ஆண்டவர் உண்மையான முயற்சியை எதிர்பார்க்கிறார், ஆனால் உண்மையான வரம்புகளையும் அவர் பார்க்கிறார். இன்றைய பயன்பாடு: மீட்பு அனைவருக்கும் ஒரே மாதிரி தெரியாது. சிலர் விரைவாக பெரிய படிகளை எடுக்க முடியும். மற்றவர்கள் காலப்போக்கில் சிறிய படிகளை எடுக்க வேண்டும். ஆண்டவர் நேர்மையான முன்னேற்றத்தை மதிக்கிறார். திறன் குறைந்திருந்தாலும் தொடர்ந்து அவரிடம் திரும்பும் இதயத்தை அவர் மதிக்கிறார். இது நாம் மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியும், திரும்புவதை கடினமாக்கும் கூடுதல் விதிகளை நாம் உருவாக்கக்கூடாது. திரும்புவது தெளிவாகவும் கருணையுடனும் சாத்தியமாகவும் இருக்க வேண்டும். உடன்படிக்கை சமூகம் மக்களை திரும்ப உதவ வேண்டும், தூரத்தில் வைத்திருக்கக்கூடாது. கேள்வி: பரிசுத்தத்தை மதித்தபடியே எனக்கு எங்கே அதிக இரக்கம் தேவை? என் மீது அல்லது பிறர் மீது? அந்த சமநிலை வலிமை, இரக்கத்துடன் சத்தியம், அன்புடன் எல்லைகள். 6. லேவியராகமம் 14 வீட்டில் மாசுபாட்டின் அறிகுறிகள் தோன்றும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறுகிறது. படிநிலை அதே: கவனமாக பரிசோதித்து, தீங்கு தருவதை அகற்றி, முழுமையாக சுத்தம் செய்து, பாதுகாப்பாக இருந்தால் வீட்டை மீட்டெடுக்கவும். இது இஸ்ரவேலுக்கு பரிசுத்தம் என்பது நாம் வாழும் இடங்களையும் உட்படுத்துகிறது என்று கற்பிக்கிறது. அருகருகே வாழும் சமூகத்தில் ஒரு ஆரோக்கியமற்ற இடம் பலருக்கு பாதிப்பை உண்டாக்கலாம். கடவுள் பொறுப்பையும் ஞானமான நடவடிக்கையையும் கற்பிக்கிறார். மேலும் பிரச்சினைகளை புறக்கணிக்கக் கூடாது என்றும் கற்பிக்கிறார். தீங்கு தருவது தோன்றினால் அதை ஒளிக்குள் கொண்டு வந்து கையாண்டு அமைதியை மீட்டெடுக்கவும். இன்றைய பயன்பாடு: வீடு ஆன்மீகமாக முக்கியம். வீடு மாயம் கொண்டதால் அல்ல, சூழல் இதயத்தை வடிவமைப்பதால். கத்தல், தொடர்ச்சியான மோதல் அல்லது விஷமான பழக்கங்கள் நிறைந்த வீடு ஆன்மீகமாக கனமாகிறது. கனிவு, ஜெபம், நேர்மை மற்றும் சுத்தமான தாக்கங்கள் நிறைந்த வீடு ஆன்மீகமாக பாதுகாப்பாகிறது. இது ஒரு ஆன்மீக உவமையும் தருகிறது. உங்கள் உள் வீடு வில் ஏதாவது தீங்கு வளர்ந்தால் நீங்கள் அதை பூசி மறைத்து நடிக்க வேண்டாம். அதை அகற்றுங்கள். அது ஒரு பழக்கத்திலிருந்து மனந்திரும்புதல், ஒரு தாக்கத்தை மாற்றுதல், மன்னிப்பு கேட்டல் அல்லது உதவி பெறுதல் ஆகஸ்டி இருக்கலாம். ஆண்டவரின் படிநிலை எப்போதும் மீட்டெடுப்பதே. சேதப்படுத்துவதை அகற்றுங்கள், பின்னர் சுத்தமாக மீண்டும் கட்டுங்கள். கேள்வி: என் வீட்டுச் சூழலில் எதை சுத்தம் செய்யவோ அகற்றவோ வேண்டும்? அப்போதுதான் அமைதி வளர முடியும். பரிசுத்தம் பல நேரங்களில் சிறிய சரிசெய்தல்களால் விசுவாசமாக செய்யப்படும் போது ஆரம்பமாகிறது. 7. லேவியராகமம் 15 உடலின் சுரப்புகள் மற்றும் சுகாதாரம் பற்றி பேசுகிறது. மையக் கொள்கை மரியாதையும் ஒழுங்கும். மரணமுள்ள உடல்களுக்கு இயல்பான செயல்முறைகள் உள்ளன என்று கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். நோய் பரவவும் முடியும். அதனால் கழுவுதல் மற்றும் காத்திருத்தல் போன்ற நடைமுறை படிகளை அவர் கற்பிக்கிறார். ஒருவர் கவனிக்கப்படவும் சமூகமும் பாதுகாக்கப்படவும். இந்த அதிகாரம் அசுத்தம் என்பது பெரும்பாலும் இப்பொழுது பரிசுத்த இடத்திற்கு தயாரில்லை என்பதைக் குறிக்கும், கெட்டவர் என்பதல்ல என்று வலியுறுத்துகிறது. இது உடல் உண்மை நிலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பான தற்காலிக நிலை. திரும்புவதற்கு தெளிவான படிகளை ஆண்டவர் தருகிறார். இன்றைய பயன்பாடு: இது உடலை மரியாதை செய்வதும் பொறுப்பான சுத்தமும் பற்றியது. நல்ல பழக்கங்கள் குடும்பங்களை பாதுகாக்கின்றன. கழுவுதல், சுத்தமான இடங்களை பராமரித்தல், நோயுற்ற போது ஓய்வு எடுதல், மற்றவர்களை கனிவுடன் கவனித்தல். மேலும்
ஆரோக்கிய பிரச்சினைகளுடன் போராடும் மக்களை மரியாதையுடன் நடத்தவும் இது கற்பிக்கிறது. இதில் ஆன்மீக ஒப்புமையும் உள்ளது. வாழ்க்கை குழப்பமாகத் தோன்றும்போது பதில் அவமானம் அல்ல, பதில் சுத்தம் செய்து திரும்புவது. கடவுளின் படிநிலை நடைமுறை: ஏற்றுக்குள், கழுவு, காத்திரு, திரும்பு. கேள்வி: என் மற்றும் பிறரின் பாதுகாப்பிற்காக ஆரோக்கியமும் சுகாதாரமும் பொறுப்பான சீடத்துவத்தின் ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேனா? 8. இந்த பகுதி பெண்களின் மாதவிடாய் போன்ற சுழற்சிகள் மற்றும் பிற உடல் நிலைகளுக்கான வழிமுறைகளுடன் தொடர்கிறது. கொள்கை அதே: ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும், மீட்பை மதிக்கவும், வழிபாட்டிற்கு திரும்பும் வழியை வழங்கவும். கடவுள் உண்மை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஒழுங்குடன் கையாளும் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார். ஆன்மீக பாடம்: பொறுமை. உடல் உண்மை நிலை காரணமாக ஒருவர் சில பொறுப்புகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தற்காலிகமாக தயாரில்லை இருக்கலாம். ஆண்டவர் அந்த நபரை குற்றம் சாட்டாமல் இடம் தருகிறார். அவர் ஒரு செயல்முறையையும் காலவரம்பையும் தருகிறார். இன்றைய பயன்பாடு: மீட்பு காலங்கள் குறித்து நமக்கு மேலும் இரக்கம் தேவை. பிரசவம், நோய், ஹார்மோன் மாற்றங்கள், மன சோர்வு, துயரம். ஒருவர் விசுவாசமாக இருக்கலாம், அதே நேரம் ஓய்வும் காலமும் தேவைப்படலாம். உடன்படிக்கை சமூகம் தீர்ப்பு அல்ல, ஆதரவு கொடுக்க வேண்டும். இது மரியாதையையும் கற்பிக்கிறது. பரிசுத்தமான வாழ்வு தனியுரிமை, உடல் தேவைகள் மற்றும் உடல் மோட்டல் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்ற உண்மையை மதிப்பதையும் உள்ளடக்குகிறது. ஆண்டவரின் சட்டங்கள் மரியாதையை பாதுகாக்கின்றன, குழப்பத்தை குறைக்கின்றன. கேள்வி: பலவீனமான ஒரு காலத்தில் இருப்பவர்களை நான் எப்படி நடத்துகிறேன்? அவர்களுக்கு இடம் தருகிறேனா அல்லது அழுத்தம் தருகிறேனா? இரக்கம் பரிசுத்தத்தின் மிக வலுவான அடையாளங்களில் ஒன்று. 9. லேவியராகமம் 15 முடிவில் நோக்கத்தை விளக்குகிறது. இந்த சட்டங்கள் இஸ்ரவேல் பரிசுத்த இடத்திற்குள் அசுத்தத்தை கொண்டு வராமல் இருக்க உதவுகின்றன. நோக்கம் பயம் அல்ல, நோக்கம் முகாமின் மையத்தில் ஆண்டவரின் சந்நிதியை காக்கும் விதமாக வாழ்வது. கடவுள் தன் மக்களோடு வாசம் செய்ய விரும்புகிறார். பரிசுத்தத்தை பாதுகாக்கும் வாழ்க்கை முறையை அவர் கற்பிக்கிறார். இந்த முடிவு பரிசுத்தம் தனிப்பட்ட ஆன்மீகத்திற்குள் மட்டுமே அல்ல என்றும் நினைவூட்டுகிறது, அது சமூக பொறுப்பும் ஆகும். உடன்படிக்கை மக்கள் வழிபாடு பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் சுத்தமாகவும் இருக்குமாறு கவனமாக வாழ கற்றுக்கொள்கிறார்கள். வனாந்தரத்தில் கவனமற்ற தேர்வுகள் பலருக்கு விரைவாக தீங்கு விளைவிக்க முடியும். ஆண்டவரின் சட்டங்கள் முகாமை உடலிலும் ஆன்மாவிலும் பாதுகாக்கின்றன. இன்றைய பயன்பாடு: ஆண்டவர் இன்னும் பரிசுத்த இடங்களை பாதுகாக்க கற்பிக்கிறார். நம் வீடுகள், நம் வழிபாடு, நம் உடன்படிக்கைகள். சுத்தம், ஆரோக்கியமான எல்லைகள் மற்றும் இரக்கம் மூலம் நாம் பரிசுத்தத்தை காக்கிறோம். வாழ்க்கை குழப்பமான போது நாம் விரைவாக பதிலளிக்கிறோம். கழுவு, மனந்திரும்பு, மீட்டு, திரும்பு. மேலும் மீட்பு காலத்தில் இருப்பவர்களை வெளிப்புறவர்கள் போல நடத்தக்கூடாது என்று இந்த அதிகாரங்கள் கற்பிக்கின்றன. ஆண்டவர் திரும்பும் வழியை தருகிறார். ஆரோக்கியமான சமூகம் அந்த வழியை தெளிவாகவும் வரவேற்பாகவும் வைத்திருக்கும். இறுதி கேள்வி: இப்போது என் வீட்டிலும் வாழ்க்கையிலும் ஆவியை பாதுகாக்குவது என்ன? சுத்தமான பழக்கங்கள், கனிவு, நேர்மை, ஞானமான எல்லைகள் மற்றும் அதை பலவீனப்படுத்துவது என்ன? ஒரு பாதுகாப்பான படியை தேர்ந்து கொண்டு நிலைத்திருக்கவும். காலப்போக்கில் பரிசுத்தம் ஒரு வாழ்ந்த உண்மையாக மாறும், அது ஒரு தலைப்பாக மட்டும் இருக்காது. 10.